என்ன ரகுநந்தன் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஏடி கள்ளச்சு என்ன தெரியலையா வாழ்வுக்கு ஆசீர்வாதம் நீ மனசு விளையாடும் வயசு அணபோட்டா அடங்க அடக்கொண்ட கரிகுத்துற கண்ணால கொண்டுதான் போறாளே நாம் பாயில் படுக்கல நோய் காற்றோடு பட்டம் போல இந்த வாழ்க்கைதான். எஸ் குமரன் யாருன்னு தெரியுங்களா? கிருஷ்ணகுமார் யாருக்காச்சும் தெரியுமா? கண்ணித்தீவு பொன்னா கட்டெரும்பு கண்ணா கட்டு மர துடுப்ப போல கிட்டுப்ப ஆச்சுரா நடுல நம்ம வீட்டுல நம்ம பாட்டிலுக்குள் கண்ணம் சுருங்கிட நீயும் மீசை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய படங்களுக்கு நல்ல நல்ல மியூசிக்கை நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் போட்டிருந்தாலுமே நம்ம சினிமா வட்டாரம் குறிப்பிட்ட சில பேர்களை மட்டும்தான் சுற்றியே இயங்கிட்டு இருக்கு. அவங்களும் பெரிய பெரிய படங்களுக்கு பண்ணியிருக்காங்க. நல்ல நல்ல பிஜிஎம்ஸ், நல்ல நல்ல சாங்ஸ் எல்லாமே பெரிய பெரிய படங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே ஒரு படம் வருஷத்துக்கு கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. இதுக்கு காரணம் என்ன? அப்படி இருக்க மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் யாரு அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். மியூசிக் டைரக்டர் வி செல்வ கணேஷ். கில்லி படத்துக்கு அப்புறமா கபடி அப்படின்ற ஒரு ஸ்போர்ட்ஸை கையில எடுத்து வெற்றி கொண்ட ஒரு படம்னா அது வெண்ணிலா கபடி குழு தான். இந்த படத்துல திருவிழாக்காக ஒரு பாட்டு போட்டிருப்பாரு, வந்தனம் வந்தனம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாட்டை கேட்டிருக்கீங்களா? இந்த படம் ரிலீஸ் ஆன 2009 டைம்ல பல ஊர் திருவிழாக்கள்ல இந்த பாட்டை போட்டு கொண்டாடி இருக்காங்க. இந்த சாங் ஃபுல்லாவே ஒரு ஃபோக் பீட்ல பயங்கரமா குத்து சாங்கா இருக்கும். இந்த ஃபோக் பீட்டுக்கு நடுவுல ஒரு மெலடி வச்சிருப்பாங்க பாருங்க, அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் லவ் சாங்க வர்ற லேசா பறக்குது மனசு. கிராமங்கள்ல இருக்க காதல அருமையா விஷுவலைஸ் பண்ணிருப்பாங்க. நல்ல மியூசிக்கோட நல்ல வரிகளோட இந்த பாட்டை ரொம்பவுமே சூப்பரா கொடுத்திருப்பாங்க. அப்போல இருந்து இப்போ வரைக்குமே ஒரு நல்ல மோட்டிவேஷன் சாங்னா அது இந்த கபடி கபடி சாங் தான். அதுலயும் குறிப்பா விண்ணை தொட வந்தோம் தாய் மண்ணை தொழுகின்றோம் அப்படின்ற ஒரு வரிகள் வரும்போதெல்லாம் ஒரு மாதிரி ஜிவ்வுன்னு ஏறும் கூஸ்பம்ஸ். விண்ணை தொட வந்தோம் தாய் மண்ணை தொழுகின்றோம் புழுதி புயலுக்குள். இந்த சாங்ஸ் இல்லாம படப்படான் உயிரில் ஏதோ அப்படின்ற 2 சாங்ஸும் இருக்குது. இந்த எல்லா சாங்ஸுமே 2009 டைம்ல சன் மியூசிக்ல மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க. நம்மளும் அதை கேட்டுட்டே இருந்திருப்போம். பட படவென பறந்திட இன்று சிறகுகள் அடடா முளைக்கிறதே. அதுக்கப்புறம் இப்ப பெரிய டைரக்டரா இருக்க சுதா கோங்கரா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் படமான துரோகி படத்துக்கும் இவர் தான் மியூசிக் பண்ணிருப்பாரு. அந்த படத்துலயுமே மியூசிக் சூப்பரா இருக்கும். அடுத்ததா விஷ்ணு விஷால் அவங்களோட குள்ளநரி கூட்டம் படத்துக்கும் இவர் தான் மியூசிக் பண்ணிருப்பாரு. அந்த படத்துல உள்ள சாங்ஸ் எல்லாமே அருமையா மியூசிக் பண்ணி கொடுத்திருப்பாரு. புது புது மயக்கம் யார் ஆடுகிற மாட்ட ஆடி கரடா பாடுகிற மாட்ட படிகாரங்களா. அதுக்கப்புறம் இடையில சின்ன சின்ன படங்கள்லாம் பண்ணிருக்காரு. லாஸ்டா பாத்தீங்கன்னா 2019ல வந்த வெண்ணிலா கபடி குழு 2 படத்தோட இவர் இண்டஸ்ட்ரியில இருந்தே வெளியே போயிட்டாரு. இவருக்கு அதுக்கப்புறம் வாய்ப்புகள் கிடைக்கல. அடுத்ததா மியூசிக் டைரக்டர் எஸ்.என். அருணகிரி. பசங்க படம் அந்த டைம்ல வேற லெவல் ஹிட். அந்த படத்தோட ஹிட்டுக்கு அப்புறமா அந்த படத்துல நடிச்ச பசங்களை வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்க, அதுதான் கோலி சோடா. அந்த படத்துக்கு இவர் மியூசிக் பண்ணிருக்காரு. அந்த படத்துல உள்ள சாங்ஸ் எல்லாம் நம்ம கேட்டிருப்போம். உண்மையிலே எல்லா பாட்டுமே சூப்பரா இருக்கும். அழகு கண்ணாடி காதல் பண்ண கலங்கி நின்ன மனசுல நீதான் சிலு சிலுன்னு நிக்கிறிய சில்லறைய வாங்கிறிய பல பலன்னு நிக்கிரி நான் கில்லாடி நீ கேட்டு பாரு பின்னாடி அடி வீடு அதன் பேரு சுடுகாடு.
இந்த எல்லா சாங்ஸுமே சூப்பரா இருக்கும் அண்ட் படத்துல உள்ள பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சூப்பரா இருக்கும். முக்கியமா படமே சூப்பர் ஹிட் ஆனிச்சு அந்த டைம்ல. அதுக்கப்புறம் அதர்வா அவங்களோட சண்டி வீரன், இந்த படத்துல உள்ள எல்லா சாங்ஸுமே சூப்பர் ஹிட். எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்ச சாங்ஸ் எல்லாம் அந்த படத்துல இருக்கு. அதுலயும் முக்கியமா அலுங்குறன் குலுங்குறன் இந்த சாங் தான் அந்த டைம்ல எல்லா மியூசிக் சேனல்ஸ்லுமே போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. அலுங்குறன் குலுங்குறன் ஒரு ஆசை நெஞ்சில. எனக்கும் ரொம்ப பிடிச்ச சாங், ரொம்பவுமே ஃபேமஸா ட்ரெண்டிங்ல இருந்துச்சு அந்த சாங். அதுக்கப்புறம் கொத்தானி கண்ணால, கொத்தானி கண்ணால என்ன கொத்தோட கொந்தானே. தண்ணீரோட முக்கியத்துவத்தை சொல்ற மாதிரி இந்த படத்துல ஒரு பாட்டு இருக்கும். ஒவ்வொரு வரிகளுமே அவ்வளவு ஆழமான அழுத்தமான வழிகளை குறிப்பிட்டிருக்கும். ஆறிருக்கும் பக்கத்தில ஊரு உருவானிச்சு வரலாறு சொல்லுச்சு. இந்த மாதிரி ஃபுல் சாங்ஸ்லாம் சூப்பரா இருக்க டைம்ல சின்னதா ஒரு பிஜிஎம் சாங் மாதிரி ஈச்சம்பழ செவப்பே அப்படின்னு ஒரு பாட்டு வச்சிருப்பாங்க. ஈச்சம்பழ செவப்பே கண்ணில் ஈட்டி வச்ச குறுகுறுப்பே. இந்த 2 படத்துக்கு அப்புறமா எனக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது, கடுகு, யாழ், வீரையன் அப்படின்ற படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. இருந்தாலுமே இவங்களுக்குலாம் வாய்ப்பு கிடைக்கல. சரி ஓகே, இவங்களாம் கொஞ்சம் ஓல்டு மியூசிக் டைரக்டர், இவங்களுக்கு இப்போ இருக்க ட்ரெண்ட் தெரியாது அப்படின்னு நீங்க சொல்லலாம். அப்படியே வச்சுக்கிட்டாலும் அப்போல இருந்து இப்போ வரைக்கும் ட்ரெண்ட்ல இருக்க சாம் சிஎஸ் அண்ட் சி சத்யா. சாம் சிஎஸோட விக்ரம் வேதா படத்தோட மியூசிக் ரொம்ப கிராண்டியரா பெர்ஃபெக்ட்டா மாஸா பண்ணி கொடுத்திருப்பாரு. இப்போ வரைக்குமே அது ஒரு எப்பிக்கான பிஜிஎம்மா இருக்கும். நெக்ஸ்டாவே புரியாத புதிர் படத்துக்கு மியூசிக் பண்ணியிருப்பாரு. அந்த படத்தோட மியூசிக்குமே நல்லா சூப்பரா வர்த்தபிளா இருக்கும் கேட்கும் போதே. அடுத்து இரவுக்கு 1000 கண்கள், இஸ்பெட் ராஜாவும் இதயராணியும் அண்ட் லோகேஷ் கனகராஜுக்கு ரொம்ப பெரிய பிரேக் த்ரூ கொடுத்த கைதி படத்தோட பிஜிஎம் அண்ட் படத்தோட சாங்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா சூப்பரா பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு இப்போ வரைக்குமே. இன்னும் சொல்ல போனா லாஸ்ட் இயர் வந்த புஷ்பா 2 படத்துக்கு இவர் அடிஷனல் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணி கொடுத்திருக்காரு. இவ்வளவு பெரிய படங்கள்ல வேலை பார்த்துமே எதுக்காக அவர் இன்னும் பெரிய ரெகக்னேஷன், பெரிய ஃபேமஸ், பெரிய ட்ரெண்ட் இந்த மாதிரி ஆகாமலே இருக்காரு அப்படின்றது எனக்கு தெரியவே இல்லை. இதே மாதிரி தான் சி சத்யா அவங்களும் எங்கேயுமே பொது படத்து மூலமா தமிழ் சினிமாக்குள்ள இன்ட்ரோடியூஸ் ஆகி இப்போ வரைக்குமே படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. மாசமா 6 மாசமா இவர் மியூசிக் பண்ண நெடுஞ்சாலை, இவன் வேற மாதிரி, காஞ்சனா 2, வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன், இந்த படத்தோட மியூசிக்லாம் எப்படி இருக்கும்னு நீங்க கேட்டிருப்பீங்க. இது எல்லாமே இவர் பண்ணதான். விழுந்துட்டேன். லவ் சாங்ஸாக இருந்தாலும் சரி, ஃபோக் சாங்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை மாசான சாங்ஸாக இருந்தாலும் சரி, எல்லா சாங்குமே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு இது வரைக்குமே. இந்த படங்களுக்குலாம் இவர் தான் மியூசிக் பெட்டாரா அப்படின்றது நிறைய பேத்துக்கு தெரியாது. இது வரைக்கும் 30 படங்களுக்கு மேலே இவர் மியூசிக் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி இவங்க 2 பேருமே எத்தனையோ நல்ல படங்களுக்கு நல்ல மியூசிக்கை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வரைக்குமே. பட் என்ன காரணம்னு தெரியல, இவங்க 2 பேத்துக்குமே எந்த ஒரு ரெகக்னேஷனும் கிடைக்கவே இல்லை. இந்த 2 டைப்ஸ் ஆஃப் கேட்டகரியில இருக்க மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்காததையே நம்மளால மன்னிக்க முடியாது. இதுல 3வது ஒரு கேட்டகரி இருக்கு. இது என்ன தெரியுங்களா? இப்போ லேட்டஸ்டா உள்ள மியூசிக் டைரக்டர்ஸ் ஒரு 5-6 வருஷத்துக்குள்ள நல்ல மியூசிக் பண்ணிருப்பாங்க, நல்ல ஹிட்டும் ஆயிருக்கும். பட் அந்த மியூசிக் டைரக்டருக்கான ரெகக்னேஷனும் கிடைச்சிருக்காது, அடுத்தடுத்த படங்களுமே அவங்களுக்கு ஈஸியா கிடைச்சிருக்காது. இப்படி இருக்கவங்க யாராரு தெரியுங்களா? மியூசிக் டைரக்டர் பரத் சங்கர். நம்ம யோகி பாபுவோட மண்டேலா இந்த படம் வந்து ஒரு நேஷனல் அவார்ட் வின்னிங் ஃபிலிம். இந்த படத்துக்கு இவரும் மியூசிக் பண்ணிருக்காரு. இந்த படத்துல பேரழகம் உன் பேரை சொல்லி அப்படின்ற ஒரு பாட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் அந்த சாங்கை கேட்கும் போது இந்த சாங் நமக்கு பிடிச்சு போயிடும். பேரழகே உன் பேரை சொல்லி போகுதம்மோ ஒரு வாடாமல்லி. அந்த அளவுக்கு பாடல் வரிகளும் மியூசிக்கும் சூப்பரா இருக்கும் அந்த பாட்டுல. கத்தி மினுக்குதுமோ அடுத்ததான் நம்ம ஹரிஸ் கல்யாண் அவங்களுடைய தாராள பிரபு. இந்த படத்துலயுமே சாங்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும், மியூசிக்கும் சூப்பரா இருக்கும். அதுல முக்கியமா பாக்கு வெத்தலை மாத்தி முடிச்சு பையன் வந்தாச்சு அப்படின்ற ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் சாங். பாக்கு வெத்தலை மாத்தி முடிச்சு பையன் வந்தாச்சு, பூவை தொடுத்து சேல மடிச்சு பொண்ணு வந்தாச்சு. அந்த சாங்க மேரேஜ் ஃபங்க்ஷன்ல போட்டு வைப் பண்ணாத கப்பிள்ஸே இருக்க மாட்டாங்க.
தாராள பிரபு மண்டேலா இந்த 2 ஜானரையும் தாண்டி ஒரு டிஃப்ரெண்டான கமர்ஷியல் ஆக்ஷன் ஃபில்மா வந்த படம் தான் எஸ்கே அவங்களோட மாவீரன். இந்த படத்துக்கு மற்ற 2 படங்களே இல்லாத அளவுக்கு மியூசிக்கை சூப்பரா கொடுத்திருப்பாரு. பிஜிஎம்ஸ் ஒவ்வொரு சீன்ஸுக்கும் பிஜிஎம் சூப்பரா போட்டிருப்பாரு. ஓவரால் படத்தோட பிஜிஎம்மும் சூப்பரா இருக்கும். அந்த படத்துல வந்த சாங்ஸும் சூப்பரா இருக்கும். சீனா சீனா ஆனோ மே சீனா வண்ணாரப்பேட்டையில ஒரு அதுலயும் கிளைமேக்ஸ் ஃபைட்ல வர்ற அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் ரொம்பவே ஹைலைட். அதுதான் ட்ரெண்ட் ஆனிச்சு ரீல்ஸ்ல. அடுத்த மியூசிக் டைரக்டர் திபு நீனன் தாமஸ். மரகத நாணயம் அப்படின்ற ஒரு படத்து மூலமா தான் தமிழ் சினிமாவுக்குள்ள டெபியூ கொடுத்திருக்காரு. அந்த படத்துல லவ் ஆந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கே எழுதி வச்ச மாதிரி ஒரு பாட்டு இருக்கும். முகம் காட்டு நீ முழுவெண் பனி. அடுத்ததா ஸ்போர்ட்ஸ் டிராமா ஃபில்மா வந்த கனா. சிவகார்த்திகேயன் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபில்மா வந்தது தான் கனா. இந்த படத்தோட மியூசிக் ரொம்பவுமே அருமையா பண்ணி கொடுத்திருப்பாரு. முக்கியமா சாங்ஸ் தான் சொல்லணும். இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும் கேட்கும் போதே. அண்ட் இந்த படத்துல உள்ள எல்லா சாங்ஸுமே அந்த டைம்ல சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனிச்சு. அடுத்து ஜிவி பிரகாஷ் அவங்களுடைய பேச்சுலர் படத்துல அடியா அப்படின்ற ஒரே ஒரு சாங் மட்டும் இவர் கம்போஸ் பண்ணி கொடுத்திருக்காரு. அந்த ஒரு சாங் மட்டும் தான் பயங்கர ஹிட்டும் ஆனிச்சு அந்த படத்துல. இப்போ ரீசெண்டா 2023ல சித்தா படத்துல வந்த 2-3 சாங்ஸுக்கு இவர் தான் கம்போஸ் பண்ணி கொடுத்திருப்பாரு. அடி ஒவ்வொரு பொழுதும் அப்படி நான் ரசிச்சேன். அண்ட் இது எல்லாத்தையுமே விட இவர் ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணி அந்த சாங் மட்டும் ரிலீஸ் ஆகி படம் இன்னும் ரிலீஸ் ஆகாம இருக்கு. இப்படி இருக்க டைம்ல கூட அந்த படத்துல உள்ள அந்த சாங் பயங்கர ட்ரெண்டிங்ல ரொம்ப வருஷமா இருந்துட்டு இருக்கு. அந்த பாட்டு தான் பச்சை குத்திக்கிற உன்னோட பேரை அப்படின்னு சொல்லிட்டு வர்ற பியர் சாங். இப்படி நல்ல நல்ல மியூசிக்கா கொடுத்த இந்த மியூசிக் டைரக்டர் மொத்தமே இவரோட கெரியர்ல இது வரைக்கும் 10 படங்கள் மட்டும் தான் பண்ணிருக்காரு. வருஷத்துக்கு ஒரு படத்தோட வாய்ப்பு மட்டும் தான் அவருக்கு கிடைச்சிட்டு இருக்கு இது வரைக்குமே. அடுத்த மியூசிக் டைரக்டர் சித்து குமார். சிவப்பு மஞ்சள் பச்சை படத்து மூலமா தமிழ் சினிமாக்குள்ள இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்காரு. தன்னோட ஃபர்ஸ்ட் படத்திலேயே அவர் ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் அப்படின்றத நிரூபிச்சிருப்பாரு. அடுத்ததா ட்ரிப், ஆனந்தம் விளையாடும் வீடு, கண்ணை நம்பாதே, தீரா காதல் இப்படின்ற படங்களுக்கெல்லாம் மியூசிக் பண்ணியிருக்காரு. ரொம்ப பேர் சொந்தங்களை நினைச்சு ஸ்டேட்டஸ் போறதா இருந்தா இந்த பாட்டை மிஸ் பண்ணவே மாட்டாங்க. அந்த பாட்டுக்கு மியூசிக் டைரக்டர் இவர் தான். சொந்தம் உள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே. அடுத்ததா ரியோ அவங்களுக்கு பெரிய பிரேக் த்ரூ கொடுத்த ஒரு படம் தான் ஜோ. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் இவர் தான். இந்த படத்துக்கு இவர் உருகி உருகி மியூசிக் போட்டிருப்பாரு போல. இதனால படத்தில் உள்ள சாங்ஸ், பிஜிஎம்ஸ், ஓவரால் படமே வேற லெவல் ஹிட் ஆயிடுச்சு. இவருக்கு லாஸ்டா பாத்தீங்கன்னா 2024ல சார் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இவருக்கு இன்னும் பட வாய்ப்புகள் கிடைக்கல. இவங்கள மாதிரியே இந்த 5-6 வருஷங்களுக்குள்ள இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பிஜிஎம்ஸ் அண்ட் சாங்ஸ் எல்லாம் கொடுத்து படத்தை ஹிட் பண்ண வச்ச நிறைய மியூசிக் டைரக்டர்ஸுக்கு இன்னுமே வாய்ப்பு கிடைக்காம இருக்குது. இவ்வளவு நல்ல மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் வாய்ப்புகளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க டைம்ல அவங்களையெல்லாம் விட்டுவிட்டு ஒரே ஒரு பையன் 4 ஆல்பம் சாங்ஸ் பண்ணிருக்காப்ல. அந்த 4 ஆல்பம் சாங்ஸுமே நல்ல ஹிட் ஆயிருக்குது. அவர் மியூசிக் பண்ணி இன்னும் ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகாத டைம்ல அவர் கையில 8 படங்கள் கொடுத்திருக்கீங்க. அந்த 8 படங்களுமே இண்டஸ்ட்ரியில பெரிய
ஆக்டர்ஸா இருக்க, டைரக்டர்ஸா இருக்க ஆட்களுடைய படங்கள். இது எல்லாத்தையுமே ஒரே டைம்ல ஒரே ஒரு பையனுக்கிட்ட மியூசிக் பண்ண சொல்லி கொடுத்திருக்கீங்க சாய் அபியங்கர் அவர்கிட்ட. ஆக்சுவலா அவர் இன்னும் படங்களுக்கு எப்படி மியூசிக் பண்ணுவாரு அப்படின்னு யாருக்குமே இன்னுமே தெரியாது. அவர் நல்லாவே பண்ணட்டும், எல்லா படங்களும் நல்லாவும் ஹிட் ஆகட்டும். இந்த அனௌன்ஸ்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாமே வந்து ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் அ ஃப்ளோ ஆஃப் வாட் காட் திங்ஸ் தட் ஓகே உனக்கு இது ஓகே, நீ இவ்வளோ பண்ணியிருக்க, உனக்கு இது ஓகே அப்படின்னு அவரே நம்மளுக்கு ஒரு ஸ்கெட்ச் கொடுப்பார்ல, அதுதான் நினைக்கிறேன். நல்லா கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன்ல உங்களுக்கு இது வரைக்கும். நல்லா பண்ணிட்டா ஓகே தான். ஸோ அதான் என்னோட கேள்வி என்னன்னா, ஒரு படம் கூட இன்னும் ரிலீஸ் ஆகாத ஒரு பையன்கிட்ட 8 பெரிய படங்களை நம்பி கொடுக்குற உங்களால தன்னோட கெரியர்ல 8 படங்களுக்கு மேல ஹிட் கொடுத்தும் வாய்ப்புகள் கிடைக்காம இன்னும் எத்தனையோ மியூசிக் டைரக்டர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஏன் வாய்ப்பு கொடுக்கல? அவங்களாம் உங்களோட கண்ணுக்கு தெரியலையா? கோடம்பாக்கத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நீங்க யாருன்னு காட்டணும். தேங்க்யூப்பா. ஸோ உங்ககிட்ட நான் ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிற ஒரே விஷயம், ஒரு 4-5 மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட மட்டுமே உங்களுடைய படங்களை கொண்டு போயிட்டு இருக்காம நல்ல நல்ல மியூசிக் பண்ண யங் மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட உங்களுடைய படங்களை நம்பி கொடுங்க. நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரட்டும். அப்பதான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாங்ஸ் நமக்கு கிடைக்கும். இண்டஸ்ட்ரியில இருக்க எல்லா பெரிய படங்களையுமே அனிருத் கிட்ட கொடுத்து அவர் எல்லா படங்களையுமே ஒரே மாதிரி தான் சாங்ஸ் அண்ட் மியூசிக்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு இப்போ. ஸோ எல்லாமே சலிப்பு தட்டுற நேரம் வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறமும் நல்ல நல்ல மியூசிக்கை பண்ணி வாய்ப்புகள் கிடைக்காம வெயிட் பண்ணிட்டு இருக்க மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட உங்களுடைய படங்களுடைய வாய்ப்புகளை கொடுங்க. இந்த ரெக்வஸ்ட்டை உங்கள்கிட்ட பணிவன்புடன் கேட்டுக்கிட்டு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.